யாரா நீங்கள் ஜெட்டி போட்டு நடந்து போய் நிற்கிறீங்க? நான் பார்க்குறேன், குறுகுறுன்னு பார்க்குறான். லாரி பார்க்கிங்கில் தாங்க 2 நாளாக ஸ்டே பண்ணியிருந்தோம் கோவா. ஓகே பிடிஎஃப் அவ்வளோதாங்க. இங்கேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா கோவாக்கு போயிட்டு ப்ரோக்கு GoPro வாங்கணும். நெக்ஸ்ட் அப்படியே பாகா பீச்சில் எதனா பார்க்கலான்னு இருக்கோங்க. கோவாவில் ட்ரீ பிளான் பண்ணோமா, அதை பிளான் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா தான் அதுக்கு அடுத்தது. நம்ம அண்ணனும் தமிழ் தாங்க. நம்ம டிஎன் வண்டியை பார்த்துட்டு நல்லா பார்த்து போங்கப்பா பேசிட்டு போனார். வரண்ணா, ரொம்ப சந்தோஷம். பொறுப்பாக போங்க, எங்கனாலும் நல்ல இடமா இருந்து. ஓகே பிடிஎஃப் பக்கத்தில் ஒரு கேன்டீன் இருக்கு, போயிட்டு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. பார்த்து கேன்டீனில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி ரொட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வேறு கடைக்கு தான் தேடி போய்ட்டுருக்கோம். கோவாக்குள்ளே ஃபுல் ஸ்கேமுங்க, அதனால் கோவாக்குள்ளே ஸ்டே பண்ண முடியாது. பகல் ஆனால் சரியான வெயில் அடிக்க மாட்டேங்குது, செம்ம அனலுங்க, சுத்தமாக இருக்கவே முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி பெய்யுதுங்க அந்த சைட்லடா. இது ரோடு ஒன்று. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுதுங்க. கெட் ரெடி ஃபோர்ஸ். ஏறா கைப்புள்ள சுத்தமாக இருக்கா ரோடு, அப்படியே மேலே ஏறுதுங்க சூப்பராக. தெரியலங்க சுத்தமாக அவ்வளோ பண்ணிங்க. கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் வந்துடல, கேமராவில் மேபி கிளியராக காமிச்சாலும் நம்ம கண்ணில் நேரில் பார்க்கும்போது சுத்தமாக முன்னாடி இருக்குது அந்த மலையே தெரியலங்க, அவ்வளோ பனி மூடி இருக்குது. கோவா ஆப்போசிட்டாக இருக்குது, பனி பெஞ்சா குளிர மாட்டேங்குது, வெயில் அடிக்க மாட்டேங்குது, ஆனால் அனலாக இருக்குது. நான் தான் கோவாவோ தெரியலங்க. ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க, தள்ளுவண்டி கடை தான், அதுதான் இங்கே சாப்பிட வேண்டியதாங்க. இந்த கடையில் தாங்க சாப்பிட்டோம். அக்கா மதுரைக்காரியா போட்டு கிழிச்சு விட்டாங்க லோகேஷை. பரவாயில்லைங்க, நம்ம ஊர் ஃபுட்டு கோவாலையும் கிடச்சிது, சந்தோஷமாக இருக்குது. இதுக்கடுத்து எங்கேயும் சாப்பிட முடியாதுங்க. இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. இதில் எப்படி இறங்குது ஏடா கூடமாக இருக்குங்க, ஃபுல் டவுனாக. இந்த கோவாவில் இதாங்க வெறுப்பு, கடன்னு ஆடுது பார்த்தீங்களா. ஸ்பீட் பிரேக்கே பார்க்க முடியாது கோவாவில். இந்தமாரி தாங்க போட்டிருக்காங்க ஸ்பீட் பிரேக்னா. இது அஜித் ப்ரோ பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டார். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கடைக்கு ரீச் ஆகிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு மைக் அடாப்டர் வேறு வாங்கணுங்க, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, பட்ஜெட்டே இல்லை. மறுபடியும் அந்த ஸ்பீட் பிரேக் போட்டு விட்டானுங்க. ஓகே பிடிஎஃப், நான் கடையாண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஷாப்புக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இல்லையாங்க GoPro, பக்கத்தில் வேறு எங்கேயோ சொல்கிறாரு, அங்கே தான் போகணும். எக்ஸாஸ்ட்லாம் இருக்குடா. ஆக்ரோபோவிக்லாம் இருக்குது பிடிஎஃப். இங்கே ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் இருக்குது. வரேன், ஹெல்மெட் பண்ணேன். நம்ம ப்ரோக்கு வந்து சார்ஜ் போடுறதுக்கு மொபைல் ஹோல்டரில் சார்ஜ் போடுறதுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அப்படியே செயின் டைட் பண்ணிட்டோங்க. வேறு ஒரு கடை சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது பிடிஎஃப், அங்கே தான் போய்ட்டு பார்க்கணும். நம்ம வண்டிக்கும் செயின் லூஸாக இருந்தது, அப்படியே அங்கேயே செயின் டைட் பண்ணிட்டோங்க. நம்ம ப்ரோ வேறு காணும், எங்கே போனார்னு தெரியலையே. முன்னாடி அதை போயிட்டுருக்காருங்க. பிடிஎஃப் அவ்வளோதாங்க. GoPro வாங்குற வேண்டிய கடைக்கு வந்துட்டோங்க. ஓகே பிடிஎஃப், இந்த கடையில் தான் GoPro இருக்கான். நம்ம போய்ட்டு கேட்போம் எவ்வளோ ப்ரைஸ் என்னென்னு. Hero 12 தான் நம்ம ப்ரோ வாங்க போகிறார். ஓஹோ செம்ம வெயிலுங்க வெளில. ஓஹோ அஜித் ப்ரோ பார்த்தீங்கன்னா GoPro Hero 12 வாங்கிட்டாருங்க, நியூ மாடல் லான்ச் ஆனது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 42,000 வந்ததுங்க. ப்ரைஸ் கம்மி பண்ண சொன்னால் கம்மியே பண்ணலங்க. நம்மளோட மைக் அடாப்டரும் போயிடுச்சு, அதையும் வாங்கிட்டோங்க. அப்படியே GoProலாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டாங்க. எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 42 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. இந்த ஸ்பீட் பிரேக் ஒன்றுங்க செம்ம கடுப்பேற்றுது. டைம் பார்த்தீங்கன்னா 1:10 ஆகுது. நம்ம எத்தனை மணிக்கு 2 o'clock 2:30 அங்கே ரீச் ஆகும்னு போட்டுருந்ததுங்க. போயிட்டு பீச்சில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம அவுட்ரு போக வேண்டியதாங்க. நம்ம அஜித் ப்ரோ தான் மேப் போட்டு வச்சுருக்காரு, அதனால் அவரை தான் ஃபாலோ பண்ணி போய் ஆகணும். டிஎஃப்ஏ நம்ம செயினை டைப் பண்ணாங்க, ஒரு சைடாக டைப் பண்ணிட்டாங்க போல், ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஒன் சைடாக வச்சு டைப் பண்ணிட்டாங்க போல், ரொம்ப சவுண்டாக இருக்குங்க. ஷெட் தேடினா மெக்கானிக் ஷெட் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. கோவானா இவ்வளோ அனலாக இருக்குது. ஐயோ இந்த ஹெல்மெட்டு ரைடிங் கியர்ஸ்லாம் போட்டோன்னே ரொம்ப அவ்வளோதாங்க, சுத்தமாக முடியல. கோவானாங்க, இதான் கோவாவா? இந்த ஸ்பீட் பிரேக் ஒன்று போட்டு விட்டுறானுங்க. ஓ பிடிஎஃப்ஏ பாகா பீச்சு தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ஒரு பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்களேன், பீச் ஓரம் வந்துட்டோமா? பீச் வந்துட்டோம்பா. வியூ செம்மையாக இருக்குது, வியூ ரசிச்சுட்டு போவோம். வா செம்மையாக இருக்குங்க. பீச் ஆனாதுரா அது? பீச் இல்லையா இது? ஏரியோ இவ்வளோ பள்ளமாக இருக்குது. அது என்ன பிரிட்ஜு கட்டுறதுக்காக போட்டு வச்சுருக்காங்க போலங்க. இன்னும் அவ்வளோ ஹைட்டில் பிரிட்ஜு கட்ட போகிறாங்களா? இந்த பிரிட்ஜு ஹைட்டாக தான் இருக்குது. இந்த பிரிட்ஜுக்கும் மேலே ஹைட்டு கட்டி என்ன பண்ண போகிறாங்க? யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப்ஏ மறக்காமல். பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பீர் எங்கேயுமே நிற்கிது எல்லாம். டொம்முன்னு சுற்றுவாங்க போல. மேலே 360 கேமரா ஒன்று இருக்குங்க. செயின் வேறு டைட்டாக இருக்குங்க. கரன்னு சவுண்டு வந்துன்னே இருக்குது. பிடிஎஃப்ஏ அவ்வளோதான். மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துட்டவங்க எப்படியோ வந்திருக்கோம், டைட் பண்ண சொல்லியிருக்கோங்க. ஆல்ரெடி டைட் பண்ணது தான், ஒன் சைடாக வச்சு டைட் பண்ணிட்டாங்க, உறைஞ்சிட்டே இருக்கு. நம்ம செயின்ஸ் ப்ராக்கெட் போயிடுச்சாங்க. பிடிஎஃப் என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலைங்க. இப்போ தான் GoPro மைக் அடாப்டர் போச்சு, அதுக்கு ஒரு 4500 ஆச்சு. இப்போ செயின்ஸ் ப்ராக்கெட் வேறு போயிடுச்சான், என்ன பண்ண போகிறோம் ஒன்றும் புரியலைங்க. கரன்னு சவுண்டு வந்துன்னே இருந்தது. அப்புறம் போயிட்டு அந்த மெக்கானிக் ஷெட்டில் இப்போ பார்த்தீங்களா, அந்த மெக்கானிக் ஷெட்டில் கேட்டால் சயின்ஸ் ப்ராக்கெட் தான் போயிடுச்சு. அதுவும் 3000 2500 சொன்னாங்க. பிடிஎஃப்ஏ இங்கே வேறு ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கேட்க வந்திருக்கோங்க.
சைன் ஸ்ப்ராக் ஏதாவது போயிடுச்சா இல்லைன்னு டவுட்டாகவே இருந்தது. இங்கே கேட்டு பார்ப்போம் என்னன்னு. ஓ இவன் வேறு சைன் டைட் பண்ணுறானா அது இதுன்னு அப்படி இப்படி சுற்றின்னு இருக்கான் வண்டி எப்படி விட சொல்லிட்டு. பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறான் வரான் போகிறான் உள்ளே போகிறான் வரான். ஒன்றே தெரியுமா இல்லையா அவனுக்கு பூமர் சாப்பிட்ருக்கான் பூமர் தலையான். சவுண்ட் ஆராயேகா ஐயோ லூஸ் பண்ணி பார்ப்போங்க என்ன ஆகுதுன்ட்டு பார்ப்போம். பிடிஎஃப் என்ன பார்த்துட்டு என்ன இதுன்னு கண்டினியூ பண்ணோம் அதை யூஸ் பண்ணோம். ஆக மொத்தத்தில் ஒன்றுமே அவ்வளோங்க கன்ஃபார்மாக இப்போ சைன் ஸ்ப்ராக் தான் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதாங்க நம்ம பாகா பீச்சு கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போனால் வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே பீச்சுக்கு போக வேண்டியதாங்க. மார்க்கெட்லாம் ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே கோவா ட்ரெஸ்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்கங்க. அப்படியே கோவாக்குள்ளே போக வேண்டியதாங்க. பீச் ஸ்ட்ரெயிட்டாக பீச்சு தாங்க. வண்டி எங்கே பார்க் பண்ணோன்னு தெரியலையே. நம்ம வண்டியில் வேறு லக்கேஜ்லாம் வேறு இருக்குது. பார்க்கிங் தான் நினைக்கிறேன். இங்கே தான் பார்க்கிங். வா அங்கே கேட்போம் அவன்கிட்ட. பார்க்கிங் இதான் நாங்கள் அவ்வளோடா பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே நம்ம பைக்கை பார்க் பண்ணிட வேண்டியது தான். லக்கேஜ்லாம் இருக்குது சேஃப் தானே. எங்கே பார்க்கிங் எவ்வளோன்னு சொல்லாமல் போயிட்டான். பார்க்கிங் போட்டு உள்ளே போக வேண்டியது தான். பிடிஎஃப் நம்ம ஹவு மணி ஹவர்ஸ் பாய்? 6 घंटे तक चलेगा. 6 மணி இருக்குமா? स्पेशल सेफ भी आएगा. नो सेफ्टी इज रूल्स भाई रूल्स. அவனுக்கு பொறுப்பு இல்லைன்னு போட்டிருக்கானுங்க. 50 ரூபா வாங்குறானுங்க அது கூட பார்த்துக்க மாட்டானுங்களா? இன்னும் கொஞ்சம் அனுப்பிச்சி விட சொல்கிறோம். பிடிஎஃப் 50 ரூபா பார்க்கிங் வாங்குறானுங்க. நான் ஃபுல் வண்டியில் இருக்க லக்கேஜுக்கெலாம் சேஃப்டி இல்லைன்றானுங்க. இன்னும் என்னென்ன ஸ்கேம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்படியே வண்டியில் ஒட்டி விட்டுரு. அப்படியே பத்திரமா பார்த்துக்கோ பையா. நான் பிலின்னு இருக்காங்களா? ஆராக் லைட்டிங்லாம் இருக்குது வாட்டரில். நான் அங்கேருந்து இது போனானுங்க. ஒரே ஒரு வாட்டி ஏற்றியா இருக்கு இந்த கேவா 3000 நாடா இது நல்லா ஸ்கேம் பண்ணானு. யாரா நீங்கள் ஜெட்டி போட்டு நடந்து போய் நிற்கிறீங்க? நான் பார்க்குறான் குறுகுறுன்னு பார்க்குறான். எதுக்கு வந்தோம் எதுக்கு கிளம்புறோன்னே தெரில. பாப்பலாம் நவா ரூம் நெய் பாய் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுவோம். காசே இல்லை. 100 ரூபா பார்க்கிங் தாங்க வேஸ்ட்டு. பிடிஎஃப் உள்ளே போனால் 10 நிமிஷம் கூட அவ்வளோ வெளில வந்துட்டோம். நோ என்ட்ரி. ஸ்ட்ரைட்டாடா நோ என்ட்ரி. யூட்டனா நோ என்ட்ரி. பிடிஎஃபே நாங்கள் எதுக்கு வந்தோம் எதுக்கு போகிறோன்னே தெரியலங்க. சும்மா கோவா வந்தோமே கோவா பீச் பார்க்காம போகக்கூடாதுன்னு வந்தோம். உடனே கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான் ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம மகாராஷ்டிராவுக்கு தான். மகாராஷ்டிரா அடிக்க போகிறது இல்லை. மகாராஷ்டிரா போகிற ஹைவேக்கு போக வேண்டியதாங்க. கோவா வைபே இல்லைங்க. பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக டவுன் இறங்குது. இதில் ரிட்டன் எப்படி ஏற்ற போகிறோன்னு தெரியல. பரவாயில்ல வாங்க பாருவோம். ஓய் இதில் போய்ட்டு ஒரு குழியில் போடுவோங்க. கப்பல் இங்கே விட்டு வச்சுருக்காங்க. ஒரு ரவுண்டு போய்ட்டு வரலாம். குளிக்கலாமா கேள்வி அவர்கிட்ட தெரிலங்க. அப்படியே ஹைவேல போயிட்டு இருந்தோம். இந்த ஒரு ரிவரை பார்த்தோன்னே இப்படிக்கா வண்டியை விட்டு வந்துட்டோம். பிடிஎஃப் குளிக்க முடிஞ்சா குளிப்போம். இந்த ஒரு டைவ் அடிப்போமா? பார்த்தீங்கன்னா இங்கே செட் ஆகலைங்க. அதனால் கிளம்ப போகிறோம். பெட்ரோல் பங்கே போயிடலாம். ஓகேங்க இங்கேருந்து கிளம்புவோம். ஏற்றுறா ஏறிடே அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் தான் ஏறிடே ஏற்றிட்டோம்ல. பெட்ரோல் பங்க்கில் போய்ட்டு ஸ்டே பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி. ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சிங்க. 4:50. இந்த பெட்ரோல் பங்க்கில் தங்க விடுவாங்கன்னு கேட்டு பார்ப்போம். யாரா அவனுங்க எங்கேயோ உட்காந்து சரக்கு வச்சுட்ருக்கானுங்க. கேள்றா திருப்பி ஸ்டே கरेगा परमिशन मिलेगा 10 lakh பிடிஎஃப் பர்மிஷன் கிடச்சிச்சிங்க. அவ்வளோதாங்க ஜம்முன்னு இங்கே போய் டென்ட்டு போட்டுருவாங்க. அந்த ஆண்டி நம்ம ஊர் ஆண்டி மாதிரி அதான் பார்க்குறாங்களோ நம்ம ஊர் ஆண்டியோ. பிடிஎஃப் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்த பெட்ரோல் பங்க் பக்கத்தில் தான் சமைக்கலான்னு வந்திருக்கோங்க. நம்ம மச்சான் அப்புறம் அஜித் ப்ரோ எல்லாருமே இங்கே தாங்க இருக்கும். நம்ம சமைக்க தேவையான எல்லா திங்ஸுமே இங்கே தாங்க இருக்குது. வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கோம். நம்ம டென்ட்லாம் வந்து அந்த பெட்ரோல் பங்காண்டே விட்டு வந்துட்டோம். பிடிஎஃப் பேக்கில் வியூ காட்டுறோம் பாருங்களேன். இப்படி ஒரு வியூவில் தாங்க நம்ம சமைச்சிட்டு இருக்கோமே. இடம் வந்து 2 ஆறு ஒன்றா சேருது. இந்த இடத்துல காவேரி யாரு இங்கே தான் ஓடுது. தண்ணி ஊத்தாரா? பிடிஎஃப் நம்ம அங்கே சமைச்சு முடிச்சுட்டு நம்ம பங்கையே வந்துட்டோங்க. இங்கே தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். நம்ம டென்ட் இங்கே தான் போட்டு வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம மழை வரப்போகுதுங்க. மழை ஆச்சு பிரிக்க போகுது. இந்த பங்கை நாங்களே எடுத்துட்டோம். இங்கே தான் எங்கள் வீட்டு பார்த்தீங்களா இன்னொரு டென்ட் இப்போ தான் போட்டுட்டு இருக்கோம். செம்ம மழை வரப்போகுது. அங்கே பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் செம்ம மழை இப்போ. ஓகே பிடிஎஃப் நாளைக்கு கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே